அண்மைச் செய்தி. பாஜகவில் இருந்து விலகும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் முடிவு ஏற்கப்பட்டிருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் பாஜக தலைவர் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அண்ணாமலையின் ராஜினாமா கடிதமானது ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். இந்த அறிவிப்பு எப்போது வெளியானது? அண்ணாமலையின் அடுத்த திசை என்ன, விவரிக்கலாம். அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது பாஜகவிலிருந்து முழுமையாக விலகி இருப்பது உறுதியாகி இருக்கின்றது. ஏனென்றால் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிருப்தி கடிதத்தை ராஜினாமா கடிதமாக எடுத்துக்கொண்டு தற்பொழுது அவரை கட்சி பொறுப்பிலிருந்தும் சரி, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் சரி விடுவிப்பதாக தற்பொழுது பாஜகவின் தேசிய தலைமை அறிவித்திருக்கின்றது. அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ராஜினாமா முடிவை தற்பொழுது பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்ற அறிவிப்பானது தற்பொழுது வந்திருக்கின்றது. கடந்த 5 நாட்களாக டெல்லியிலேயே முகாமிட்டு பல்வேறு தலைவர்களையும் அண்ணாமலை அவர்கள் சந்தித்து வந்தார். குறிப்பாக பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன், அதே போல மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களையும் அவர் சந்தித்து வந்தார். அது மட்டுமில்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் அவர் சந்தித்து வந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த முடிவானது வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான ஒரு நகர்வாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அண்ணாமலை அவர்கள் இனி என்ன செய்ய போகிறார் என்பதுதான் எழுந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வி. காரணம், அவர் ஏற்கனவே புது கட்சி தொடங்க போகிறார் என்ற அறிவிப்பானது வந்திருந்தது. அந்த அடிப்படையில் அவர் புதிய கட்சியை தொடங்க போகிறாரா போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னும் சரியாக ஒரு 1.25 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். ஏனென்றால் 12 மணிக்கு நான் உங்கள் அனைவருடனும் பேசுகிறேன் என்று நேற்றைய தினமே அவர் சொல்லி இருந்தார். அந்த அடிப்படையில் அவர் தற்பொழுது என்ன அறிவிப்பு வெளியிடப் போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அவரை தொடர்ந்து கட்சியில் தக்க வைப்பதற்காகத்தான் கடந்த 2 நாட்களாக பல்வேறு முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் கூட அந்த முயற்சிகள் பலவில்லை என்பதுதான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவலாக பார்க்கின்றோம். நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி Honorable Shri Nitin Nabin has accepted Annamalai's resignation என்ற அந்த அறிவிப்பானது தற்பொழுது வந்திருப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ரெசிக்னேஷன் சப்மிட்டட் பை தி தமிழ்நாடு எக்ஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் ஸ்ரீ கே அண்ணாமலை ஃப்ரம் தி பிரைமரி மெம்பர்ஷிப் ஆஃப் தி பார்ட்டி. அடிப்படை உறுப்பினர் தன்னை நீக்க வேண்டும், தன்னை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் என்பதை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்த சூழலில் இந்த கடிதம் தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது. அண்ணாமலையின் விலகலை உறுதியும் செய்திருக்கிறது பாஜகவின் தலைமை. இந்த கடிதம் என்பது பாஜகவின் தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய அருண் சிங் அவர்கள் கையொப்பமிட்டு வந்திருக்கின்றது. ஆனால் ஒப்புதல் கொடுத்திருப்பது பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் அவர்கள் தான். இனி அண்ணாமலை புதிதாக என்ன செய்ய போகிறார்? அரசியலிலிருந்து ஓய்வு பெற போகிறாரா? புதிய இயக்கம் காண போகிறாரா? புதிய கட்சியை தொடங்க போகிறாரா? அல்லது வேறு ஏதேனும் கட்சியில் இணைய போகிறாரா? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். அவர் என்ன அறிவிப்பு வெளியிட போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் பாஜகவின் இந்த அண்ணாமலை அவர்களுடைய இந்த விலகல் முடிவு என்பது நிச்சயமாகவே அந்த கட்சிக்கு சற்று பின்னடைவாகவே பார்க்கலாம். ஏனென்றால் தமிழ்நாடு பாஜகவின் முகமாகவே அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக இருந்து வந்தார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. எண் மக்கள் போன்ற பல்வேறு யாத்திரைகளையும் அவர் செய்திருந்தார். தொடர்ச்சியாக ஊடகங்களில் அக்கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய வேலைகளை மிக விரிவாகவே செய்து வந்தார். டெல்லி தேசிய தலைமையிலும் அவருக்கு நல்ல பெயர் என்பது இருந்தது. எப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்தாலும் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரை சந்தித்து பேசுவார். இப்படியான சூழலில் தான் அவர் தற்பொழுது அந்த விலகல் முடிவை அவர் எடுத்திருந்தார். குறிப்பாக அதிமுகவுடனான அந்த கூட்டணி முறிவுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தனது கைகளை உயர்த்தும் அந்த வேலைகளில் மிக தீவிரமாக இருந்தார். ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அவசியம் என்பதால் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இணைந்திருந்தது. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் சற்று அதிருப்தியிலேயே இருந்தார். அவருக்கான பொறுப்புகள் எதுவும் கொடுக்கப்படாமல் இருந்தது. தேசிய அளவில் மாநிலங்களவை உறுப்பினராக்கி அவருக்கான தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் காலியான மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு என்பதும் அவருக்கு எதுவும் வழங்கப்படவில்லை.
நேற்றைய தினம் கூட ஒடிசா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் காலியாக இருக்கும் மாநிலங்களவை இடங்களுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது பாஜக சார்பில் வெளியிடப்பட்டது. அதிலும் கூட அண்ணாமலை அவர்களது பெயர்கள் இடம்பெறவில்லை. எனவே அவர் தொடர்ச்சியாக அந்த கட்சியில் நீடிக்க முடியாது என்ற சூழல் அதற்கு பிறகுதான் உருவானது. அதற்கு பிறகுதான் நாளை நான் உங்களுக்கு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் என்ற அந்த சமூக வலைதள பதிவை போட்டிருந்தார். அவர் அதுவரை காத்திருந்தார். ஒருவேளை கடைசி நேரத்தில் ஏதேனும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சிக்னல் கிடைக்குமா என்பதற்காகவும் அவர் காத்திருந்தார். பாஜக தேசிய தலைமையும் அதே போல்தான் அண்ணாமலை அவர்களை சமாதானப்படுத்தி தொடர்ந்து கட்சியிலேயே தக்க வைப்பதற்கான அந்த இறுதி சட்ட முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். நிதின் நபீன் அவர்களை 2 நாட்களுக்கு முன்பாக சந்தித்து அவர் விமான நிலையம் சென்று கொண்டிருந்த பொழுது அமித்ஷா அவர்களுடைய வீட்டிலிருந்து அழைப்பு வந்து அதற்கு பிறகு அவர் அந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு அமித்ஷா அவர்களை சந்தித்திருந்தார். வழக்கமாக அரசியல் ரீதியிலான சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களை வெளியிடாத அமித்ஷா அவர்கள் இந்த முறை ஒரு மாற்று நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். அண்ணாமலை அவர்களுடன் பேசக்கூடிய அந்த 2 புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவர் தொடர்ச்சியாக கட்சியில் நீடிப்பதற்கான முயற்சிகளில் பாஜக தேசிய தலைமை தீவிரமாக முயற்சிக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடிந்தது. பிறகு நைனா நாகேந்திரன் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவரிடமும் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. நேற்றைய தினம் கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்னையில் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா எதுவும் செய்யவில்லை என்பதை அவர் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது பாஜக தேசிய தலைமை கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அண்ணாமலை அவர்களுடைய ரெசிக்னேஷன் என்பது அந்த பதவி விலகல் என்பது பொறுப்பு விலகல் என்பதை ராஜினாமா என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அதிமுக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக மாறியிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது இன்னும் 1 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.